Praise the Lord. இன்றைய வாக்குத்தத்தம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ஏனத்துக்கு அதிகாரி சாத்தான். ஓகேவா? சோ அந்த சாத்தானோட கையில இருந்து ஏசப்பா நம்மள மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா அவங்களுடைய ரத்தத்தையே சிந்தி சிலுவையில நம்மள மீட்டெடுத்தாங்க. சோ உங்களுக்கு ஏதாவது மரண பயம் இருக்குது அப்படின்னா ஏசப்பா தான் உங்களை விடுதலை செய்ய முடியும். இல்ல வியாதியை குறித்து ஒரு பயம், இல்ல நாளை தினத்தை குறித்து ஒரு பயம், என்ன பயம் இருந்தாலும் ஏசப்பா தான் உங்களை விடுதலை செய்ய முடியும். நீங்க ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு இந்த பயம் இருக்கு ஏசப்பா, உங்க நிலைமையை நீங்க எடுத்து ஏசப்பா கிட்ட சொல்லணும். எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு ஏசப்பா, எனக்கு இதுல விடுதலை தாங்க, நான் ரொம்ப பயப்படுறேன், இருட்டை பார்த்து பயப்படுறேன், இல்ல நாளை தினத்தை குறித்து பயப்படுறேன், என் வியாதியோடைய கூறு அதிகமாயிருமோன்னு பயப்படுறேன் அப்படின்னு நீங்க உங்களுடைய சிச்சுவேஷனை ஏசப்பா கிட்ட சொல்லும் போது ஏசப்பாவை தேடி வந்த யாரையும் ஏசப்பா சும்மா விட்டதே கிடையாது. 3 நாள் ஏசப்பா கூட இருந்தாங்க. ஏசப்போட மெசேஜ் கேட்க அவங்களுக்கு ஏசப்பா திருப்தியா சாப்பாடை கொடுத்து அனுப்பிச்சாங்க. 3 வருஷம் ஏசப்பா கூட சீஷர்கள் இருந்தாங்க. ஏசப்பா அவங்களுக்கு ஆவின் வரங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா கொடுத்து அவங்களுடைய சீடர்களை சாட்சியா ஏசப்பாக்காக மறிச்சாங்க. அநேக அதிசயங்களும் அற்புதங்களையும் அவங்க செஞ்சாங்க. ஏசப்பா அவங்க மூலமா கிரியை செஞ்சாங்க. சோ அதனால நம்ம ஏசப்பா கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா இந்த சிச்சுவேஷன் இருக்கு ஏசப்பா, இது எனக்கு இம்பாசிபிள், இதுல இருந்து வெளியே வர்றது எனக்கு இம்பாசிபிள், பட் உங்களால இது முடியும், உங்களால இது பாசிபிள் அப்படி சொல்லிட்டு நீங்க ஏசப்பாவை சார்ந்து வாழும் போது நம்மளுடைய மரண பயம், நம்மளுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ஏசப்பா நம்மளை ரட்சிக்கிறதுக்கு வல்லமையுள்ளவரா இருக்கிறார். Have a nice day. Thank you.